இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏதோ படபடன்னு பேசிட்டு இருந்தீங்க. என்ன பார்த்ததும் அப்படியே பேச்சை நிப்பாட்டிட்டீங்க. அதுவும் 3 பேரும் பயங்கரமா பிளான் போட்டுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. என்னடா எப்படா இந்த பாரதிய ஸ்டாப் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்களா? ஆக்சுவலி நான் உங்க 3 பேருக்கும் தான் நன்றி சொல்லணும். அதுவும் பெரிய நன்றியா சொல்லணும். என்னடா இவ சம்பந்தமே இல்லாம பேசுறாளேன்னு பாக்குறீங்களா? சம்பந்தம் இருக்கு. நானும் இந்த 5 வருஷமா என்னோட கல்யாண நாள தனியா தான் கொண்டாடிட்டு இருந்தேன். எப்ப நீங்க எல்லாரும் என் லைஃப்ல இருக்கீங்கன்னு தெரிஞ்சதோ அப்பல இருந்தே எனக்கு எல்லாமே பாசிட்டிவா சூப்பரா நடக்குது. மித்ரா இந்த விஷயத்த எப்படியோ உங்க எல்லார்கிட்டயுமே சொல்லிருப்பா. இருந்தாலும் நான் சொல்றத கேட்டா உங்க மனசுக்கு இன்னும் குளுக்குளுன்னு இருக்கும்ல. சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க. அதாகப்பட்டது, இன்னைக்கு நான் ஆசைப்பட்ட மாதிரியே ஆதி ஆசையா செலக்ட் பண்ணி அவர் கையால எடுத்து கொடுத்த புடவைய கட்டிக்கிட்டு அவர் கூட ஜோடியா எப்படி ஜோடியா கோயிலுக்கு போய் அவர் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அவர் கையால எனக்கு கட்டின தாலியில அவர் கையாலேயே பொட்டு கூட வச்சுக்கிட்டேன். இதை விட ஒரு பொண்ணுக்கு வேற என்ன சந்தோஷம் வேணும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? இதோ நிக்கிறாங்களே, இந்த மித்ரா மேடம் தான். அவங்க ஏதோ நினைச்சு என் புடவைய எரிக்க போய் அவங்களுக்கு அது அப்படியே ரிவீட் ஆயிடுச்சு. அதனால மித்ரா மேடம் இப்போ உங்களை மீட் பண்ண வந்த மாதிரி நானும் மேடத்தை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஏ பாரதி, நீ ரொம்ப எல்ல மீறி பேசிக்கிட்டு இருக்க. ரொம்ப நாளைக்கு உன்னால இப்படி ஆட முடியாது. உன் ஆட்டத்தை அடக்கி ஓட விரட்டுறனா இல்லையான்னு பாரு. இந்த பவானி நீ யாருன்னு நினைச்ச? ஐய, இந்த டயலாக் ஆக்சுவலா நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க முந்திக்கிட்டு நீங்களே பேசிட்டீங்க. எனவே போனா போது, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ஃப்ரீயா தரேன், வச்சுக்கோங்க. ஓகே தானே? அப்புறம் இது வெறும் டீசர் மட்டும்தான். இன்னும் ட்ரெய்லர் இருக்கு, மெயின் பிக்சர் இருக்கு, எவ்வளவோ விஷயங்களை நீங்க பார்க்க வேண்டி இருக்கு. அதுக்கெல்லாம் கொஞ்சம் தயாரா இருங்க. இன்னைக்கு எங்க கல்யாண நாள கொண்டாடினவ கூடிய சீக்கிரத்துல ஆதியும் நானும் அந்த வீட்டுக்கு வந்து விளக்கேத்தி சந்தோஷமா குடும்பம் நடத்த போறோம். உங்க எல்லார் முன்னாடியும் ஆதி கூட நான் சந்தோஷமா வாழ்ந்து காட்டுறேன். சரி, நான் போயிட்டு வரேன். ஏய், உன்ன எதுவா இருந்தாலும் பொறுமையா பாத்துக்கலாம்.